ஹலோ! இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுறா புட்டு தான். இது ரைஸோட நல்லா பெசஞ்சு சாப்பிடலாம், நெய் போட்டு. ஸோ, அத தான் நான் பண்ண போறேன். பேபி ஷார்க் கடிச்சது. ஸோ, இத வந்து நான் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் 20 மினிட்ஸ் தண்ணீல ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஸ்மெல்லு போகறதுக்காக. ஸோ, இது வந்து இந்த பாத்திரத்தோட இப்படியே குக்கர்ல வச்சு ஒரு 2 விசில் விட போறேன். ஸோ, இதோட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால்ட்டு. ஸோ, அதனால அந்த சால்ட்ட ஆட் பண்ணிட்டு, குக்கர்ல 2 விசில் வச்சுட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் குக்கருக்குள்ள வச்சுட்டேன். குக்கருக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். இந்த சுறா மேல தண்ணியெல்லாம் ஊத்தல. ஏன்னா, அதுவே தண்ணி விடும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ, இந்த மாரி தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். ஸோ, இந்த தோல்லலாம் கொஞ்சம் மண்ணா இருக்கும். ஸோ, இது ஃபுல்லா கிளீன் பண்ணி, இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு, இப்ப இப்படி எடுத்தாலே வந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி, அதில மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு பெசறணும். ஸோ, இப்போ நான் இத வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துர்றேன். பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ, இப்போ வந்து இது நல்லா சாஃப்ட்டா இருக்குல்ல. ஸோ, இதில வந்து கொஞ்சம் உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இத நல்லா பெசறணும். காரம் வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா கூட நீங்க வெங்காயம் வதக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து அந்த புட்டு பதத்துக்கு வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஃபோர்க்ல பண்ணலாம். பட் ஆனா ஒழுங்கா வராது. ஸோ, இதில வர இந்த போனெல்லாம், அந்த பெரிய போன்லாம் வந்து நீங்க எடுத்து போட்டுறலாம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 4 வெங்காயம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசறி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 8 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பூண்டு. இதையும் நல்லா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, பேன் ஆன் பண்ணிட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து டீஸ்பூன். ஸோ, 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ, இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ, இந்த டைமில் வந்து பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ, இப்போ வந்து இந்த சுறா போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதையும் இதில் போட்டுடலாம். இது ஏற்கனவே குக் ஆனதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக போயிடும். ஸோ, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலரி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ரைஸோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ, இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இதை வந்து கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். சுறா புட்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட இந்த மாதிரி நெய்யும் போட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும். இது வந்து புதுசாக அந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.